எவ்ரிவன், ஜப்பானோட ஒரு அழகான கடல் பகுதிக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். 3 சைட்லயுமே கடல் சூழ்ந்திருக்கு. நடுவுல ஒரு சின்ன பாதை அமைச்சிருக்காங்க. இதுல 6 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து ஷெக்கோட்டான் ப்ளூ, ஷெக்கோட்டான் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் வியூ பாயிண்ட் தான் வந்துட்டு கேப் கொமாய். இது வந்து ஒரு சீனிக் பியூட்டி. அதாவது வந்து நம்ம கிரீட்டிங்ஸ் கார்ட்லாம் இந்த மாதிரி சீனரி எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம நேர்லயே இன்னைக்கு பார்க்க போறோம். 2 சைட்லயுமே வந்து மூங்கில்களான கட்டைகளை தான் வந்து பாதை அமைச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு இரும்புகளான ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ. இந்த சி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூல வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பக்கம் பார்த்தாலுமே காத்து வந்து பயங்கர பலமா அடிச்சிட்டு இருக்கு. இந்த சீலையே இப்போ நம்ம பாக்குற காட்சியிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ தெரியுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த கேப் கொமாய் இதான் வந்து இந்த ஏரியாவோட கம்ப்ளீட் ஸ்பெஷாலிட்டி. இங்க வந்து நிறைய பெரியவங்க டூரிஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு வயசானவங்க வந்து அவங்களோட பெட் டாக் எல்லாம் கூட இவ்வளவு தூரம் மேல தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இதோட லாஸ்ட் வியூ பாயிண்ட பார்க்க போறோம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இங்க மேல வரவங்க இந்த கடல் மாதாக்கு காணிக்க மாதிரி வச்சுட்டு போவாங்க. இதான் இந்த லாஸ்ட் வியூ பாயிண்ட். சுத்தி முத்தி பாருங்க, கம்ப்ளீட்டா கிரீன் கலரா இருக்கு இந்த ப்ளூ ஷேடு. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். இந்த கம்ப்ளீட்டா தெரியுற இந்த பச்சை கலர் பாதை இருக்கீங்களா, அவ்வளவு தூரம் நம்ம நடந்து இந்த வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அழகான பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ.